السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதான் 8வது நோன்பை நோற்ற நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நோன்புடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன் சென்ற சமுதாயத்தினர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ நோன்புடைய பிரதானமான இலக்கு, பிரதானமான நோக்கமே தக்குவா என்ற இறையச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தக்குவா என்று சொன்னால் இம்திசாலு அவாமிரில்லா வஜ்தினாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவது, அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்வது, இதுதான் தக்குவாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ நோன்புடைய முழுமையான அந்த கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், வெறுமனே நாம் பசித்திருப்பதன் மூலமாக, தாகித்திருப்பதன் மூலமாக மட்டும் அந்த இலக்கை, நோன்புடைய இலக்கை, அந்த நோக்கத்தை, அதற்குரிய முழுமையான கூலிகளை நாம் அடைந்து கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பென்ற வணக்கம் அது ஒரு கேடயம் என்று சொல்கிறார்கள், பாதுகாப்பு கேடயம். ஜுன்னா என்று சொன்னால் அந்த நோன்பாளிக்கு உலகத்திலும் அது பாதுகாப்பு கேடயமாக இருக்கிறது. நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா அந்த நோன்பாளியை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக ஆக்கி வைத்திருக்கிறான். உலகத்தில் கேடயம் என்று சொன்னால், உலகத்திலே பாவங்களிலிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. பாவம் என்று சொன்னால் தீய செயல்கள், ஹராமான விடயங்கள், மோசமான பேச்சுக்கள், ஹராமான பார்வைகள், மோசமான வீணான கேள்விகள், இவைகளை விற்றும் அடியானை பாதுகாக்கிறது இது நோன்பு. மறுமையில் வந்த அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அல்லாஹு தஆலா ஆக்கிவிடுகிறான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு இரு மகிழ்ச்சிகள் உண்டு, இரு சந்தோஷங்கள் உண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே அடியானுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. எப்படி ஒரு சகனுக்கு 6 பேர் விதமாக அவங்க ஓகே 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 இல்லை 6 பேர் உட்கார்ந்து கொள்ளுங்க. அவரும் நம்ம முத்தாவிங்க சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா அவங்க தான் என்ன அந்த இது ஏற்பாடு, சரியான முறை ஏற்பாடு செய்யணும். அன்புக்குரியவர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லிஸ்ஸாயிபி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கிறது. ஒன்று, அவர் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. நோன்பு திறக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால், அவர் நோன்பை நிறைவு செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறான். அதே போன்று 13, 14 மணித்தியாலங்கள் சாப்பிடாமல் உண்ணாமல் இருக்கும் பொழுது அவர் அந்த உண்ணக்கூடிய நேரத்திலே, உணவு அருந்தக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இது இயற்கையான மகிழ்ச்சி. இரண்டாவது, இந்த லிகாஇ ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. அதே போன்று நோன்பாளிகளுக்கு சொர்க்கத்திலே ரய்யான் என்ற வாசல் இருக்கிறது. நோன்பாளிகள் எல்லாம் அந்த வாசலூடாக சொர்க்கத்தில் நுழைவார்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் அதாவது தன்னுடைய அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டிருக்கிறான். இப்படி ரமதானிலே பல பாக்கியங்கள் இருக்கிறது நோன்பாளிகளுக்கு.
அப்போ இந்த எல்லா நன்மைகளும் நற்கூலிகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நோன்பு ரூஹானியத்தான உயிரோட்டமான நோன்பாக இருக்க வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பென்ற வணக்கம் பாதுகாப்பு ஒரு அரண் கேடயம் என்று சொல்லிவிட்டு, ஃபஇதா கான அஹதிக்கும், உங்கள் ஒருவர் சாயிமன் நோன்பாளியாக இருந்தால், ஃபலா யர்ஃபுஸ், அவர் மோசமான பேச்சுக்கள் பேச வேண்டாம், பாவமான காரியங்கள் ஈடுபட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அர் ரஃபஸ், தீய பாவமான காரியங்கள், பாவமான பேச்சுக்கள், அதில் ஈடுபட வேண்டாம். வலா யஜிஹல், அறிவீனமாக நடந்து கொள்ள வேண்டாம், மடத்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம், பேச வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் சண்டைக்கு வந்தால் அல்லது உங்களுடன் ஒருவர் ஏசி கொண்டு வந்தால் நீங்கள் அவருடன் சண்டை பிடிக்க வேண்டாம், நீங்களும் திரும்ப திரும்ப அந்த ஏச்சி பேச்சுக்களில் செல்ல வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி, ஃபல் யகுல் இன்னிம்ருஉன் சாயிம், நான் நோன்பாளி என்று சொல்லி நீங்கள் விலகி கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிக்கு இப்படியான ஒழுக்க பண்பாடுகளை ஏன் சொல்லித் தருகிறார்கள்? ஒவ்வொரு நோன்பாளியும் அதனுடைய இலக்கென்பது தக்குவா, இறையச்சமாக இருக்கிறது. அதே போன்று நோன்புக்குரிய நற்கூலிகளை அவர் அடைந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலஃப் சாலிஹீன்கள், நல்லடியார்கள் சொல்வார்கள், அவங்க எப்படி சொன்னால், லா யரவுனல் இபாதத்த ஃபிஸ் ஸௌமி, அதாவது வலா ஃபிஸ் ஸலா, தொழுகையிலும் நோன்பிலும் மற்றும் அவர்கள் வணக்கத்தை காண மாட்டார்கள், இபாதத்தாக அவர்கள் காண மாட்டார்கள். மாற்றமாக அவங்க எப்படின்னு சொன்னால், மற்ற மனிதர்களை பற்றி புறம் பேசாமல் இருப்பது, அவர்களுடைய குறைகளை பேசாமல் இருப்பது, இதையும் அவர்கள் தொழுகை நோன்பு போன்ற இபாதத்தாக கருதுவார்கள் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்ம ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மகரிப் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறோம், எனவே நாம் நோன்பாளி. இது மட்டும் செய்து கொண்டால், சாப்பாட்டையும் பானத்தையும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் மட்டும் ஈடுபடாமல் இருந்தால் நோன்புடைய இலக்கை அடைந்து கொள்ளலாம், நோன்புடைய நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நோன்புக்குரிய முழுமையான பயன், நன்மை, நற்கூலிகள் நமக்கு கிடைக்கணும் என்று சொன்னால், மார்க்கம் செல்லக்கூடிய எல்லா வழிகாட்டல்களையும் நம்ம பேணுவது அவசியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதில் முக்கியமாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா, அஸ்ஸௌம், நோன்பென்பது ஒருவர் சாப்பாட்டையும் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் இருந்து தன்னை தடுத்து கொள்வது நோன்பல்ல, அது மட்டும் நோன்பல்லன்னு சொல்கிறாங்க. மாற்றமாக அவர் தன்னுடைய நாவை தடுத்து கொள்ள வேண்டும். மோசமான பேச்சுக்கள், புறம், கோல், குறைகள், அதே அடுத்தவர்களுடைய பற்றிய தவறான பேச்சுக்கள், அவர்களை பற்றி பிறரை பற்றி பேசுவது, இப்படியான மோசமான பேச்சுக்கள், தவறான பேச்சுக்கள், வீணான பேச்சுக்கள் இருந்து தன்னுடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள்வது நோன்புதான் என்று சொல்கிறாங்க. தன்னுடைய பார்வையை மோசமான ஹராமான பார்வைகளை விட்டும் வீணான பார்வைகளை விட்டும் தடுத்து கொள்ள வேண்டும். அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, தன்னுடைய செவிப்புலனை ஹராமான வீணான அந்த காரியங்களிலிருந்து அவர் தன்னுடைய செவிப்புலனை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஜவாரே உறுப்புகளை, ஒவ்வொரு உறுப்புகள், அது கண்களாக இருக்கலாம், நாவுகளாக இருக்கலாம், செவிப்புலனாக இருக்கலாம், கைகள், கால்கள், அனைத்தையும் பாவங்களிலிருந்து வீணான விடயங்களிலிருந்து முழுமையாக தடுத்து கொள்வது தான் உண்மையான நோன்பு என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு அப்படியே இருக்கி நம்ம ஒவ்வொருத்தருடைய நோன்பு ஒவ்வொரு நாளும் பகல் பொழுது கழிவதை பார்த்துன்னு சொன்னால், நம்முடைய நாவை பாதுகாக்கிறோமா, நம்முடைய செவிப்புலனை பாதுகாக்கிறோமா, நம்முடைய பார்வையை பாதுகாக்கிறோமா, நம்முடைய கையை பாதுகாக்கிறோமா, நம்முடைய காலை பாதுகாக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால் 13-14 மணித்தியாலங்கள்
சாப்பிடாமல் உண்ணாமல் இருந்தால் மட்டும் நோன்புடைய நன்மை அடைந்து கொள்ளலாம். நோன்பு நிறைவேறும், நோன்பென்ற கடமை என்ன செய்யும், நிறைவேறும். ஆனால் நோன்புக்குரிய நன்மைகள், ஃபவாயிதுகள், இம்மை மறுமையுடைய நலவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு கிடைக்குமா? அது நமக்கு கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நோன்புடைய நன்மைகளை மட்டுமல்ல, நம்முடைய ஏனைய இபாதத்துகளுடைய நன்மைகளை பாழாக்குவதில் நம்முடைய நாவு பிரதான பங்கு வகிக்கிறது. தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய உம்ரா, ஹஜ்ஜி, சதக்கா, ஜகாத், திக்ரு, குர்ஆன் திலாவத், எல்லா நன்மைகளையும் பாழாக்குவதில், அந்த நன்மைகளை வீணாக்குவதில் எது ஆக பிரதான பங்கு வகிக்கிறது சொல்லுங்க? நம்முடைய நாவு, லிசான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான ஹதீஸ்களில் நாவை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நாவுடைய விபரீதம் என்னென்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய நாவென்பது அவன் நோக்கக்கூடிய நோன்புகளுடைய நன்மைகளை பாழாக்கும், அவன் தொழக்கூடிய தொழுகைகளுடைய நன்மைகளை பாழாக்கும், அவன் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஹஜ்ஜு உம்ராவுடைய வணக்கங்களுடைய நன்மைகளை பாழாக்கும், அவன் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தர்மம், ஜகாத்து, வேறு இபாதத்துகளுடைய நன்மைகளை எது பாழாக்கும்? நம்முடைய நாவு பாழாக்கும். அன்புக்குரியவர்களே, நம்ம தொழுவோம், நோன்பு நோட்போம், வேண்டிய வணக்க வழிபாடுகள் செய்வோம். அதோட மட்டும் நம்ம நின்றுட்டு நம்முடைய நாவுகளையும் நம்முடைய உறுப்புகளையும் ஹராமான வீணான காரியங்களிலிருந்தும் பேச்சுக்களிலிருந்தும் பாதுகாக்கவில்லை என்றால் நம்முடைய இபாதத்துகளுடைய நன்மைகள் பாழாகிவிடும். அன்புக்குரியவர்களே, அதாவது உக்குபத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, மன் நஜாத் என்று கேட்குறாங்க. நஜாத் என்று சொன்னா, நமக்கு நஜாத் என்றால் ஏற்கிற அறிமுகம் இருக்கு, அப்படியே இல்லையா? நஜாத் என்று சொன்னால் வெற்றி. என்ன உண்மையான வெற்றி எது என்று கேட்குறாங்க. அதுவும் நஜாத் என்பது மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றி. மறுமையில் வெற்றி எது சொல்லுங்க? மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றி எது? சுருக்கமாக சொல்லுன்னு சொன்ன நீங்கள் எதை சொல்லலாம் சொல்லுங்க? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போமே, மறுமையில் கிடைக்கக்கூடிய வெற்றி எது? மாஷா, யார் சொல்கிறீங்க? சொர்க்கம் கிடைப்பது தான் வெற்றி, அதுதான் உண்மையான வெற்றி. இன்னும் சொல்ல சொன்ன அல்லாஹு தஆலா தெளிவாக அல் குர்ஆன் சொல்கிறான், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபகது ஃபாஸ ஃபௌசன் அதீமா, அவர் மகத்தான வெற்றி அடைந்து கொண்டார். அப்போ நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நாம் நுழைவிக்கப்படுவதுதான் மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. அப்போ அதான் கேட்குறாங்க, மன் நஜாத், வெற்றி என்ன? வெற்றி என்றால் என்ன? அதுக்கு நபி அவர்கள் 3 விடயங்களை சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 3 விடயங்கள். முதலாவது என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? அம்சிக் அலைக லிசானக், உனக்கு வெற்றி வேணுமா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேணுமா, சுவர்க்கம் செல்ல வேண்டுமா, உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள் என்று சொல்றாங்க. எதை பாதுகாத்துக்கொள்ளுங்க? உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மக்களை நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய, சுவர்க்கத்தில் நிலைவிக்கக்கூடிய சிறந்த அமல் எது என்று கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இபாதத்துகளை, பல வணக்க வழிபாடுகளை கூறுகிறார்கள். அதில் ஒன்று சொல்றாங்க, தன்னுடைய கையினால் நாவை பிடித்து சொல்கிறார்கள், யா முஆத் குஃப அலைக ஹாதா, இந்த நாவை பாதுகாத்துக்கொள். என்ன சொல்றாங்க? இந்த நாவை பாதுகாத்துக்கொள். திரும்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வ இன்னா லமுஆஹதுன பிமா நதகல்லமு பிஹி, நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், நம்முடைய நாவிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேச்சுக்கும் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்குறாங்க. பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய ஆர்வத்தை பாருங்க. என்ன கேட்குறாங்க? நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பேச்சுக்கும் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா? அதற்கு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தகிலத்க உம்முக யா முஆத். முஆதே, நீங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? நாளை மறுமையில் அதிகமான மக்களை முகங்குப்புற நரகத்திலே தூக்கி வீசப்படுவது இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், அவர்களுடைய நாவுகளின் அறுவடை என்று சொல்றாங்க. நம்முடைய நாவுடைய அறுவடை என்று சொன்னா நம்முடைய நாவின் விபரீதங்கள் தான் அதிகமான மக்களை நாளை நரகத்திலே முகங்குப்புற என்று சொன்ன இழிவுபடுத்தப்பட்டு நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம இன்றைக்கு ரமதான் மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நோம்பு பிடிக்கிறோம். நோம்புடைய எல்லா ஃபவாயிதுகள் சவாபுகள் கிடைக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளணும், ஆசை வைக்கணும், அந்த எண்ணம் இருக்கணும். நட்கூலி எதிர்பார்த்து தான் நம்ம நோம்பு பிடிக்கணும். மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், யார் ஈமானுடனும் நம்பிக்கையுடனும், வஹ்திசாபன் சொன்னால் நோன்புக்குரிய நட்கூலியை ஆதரவு வைத்து இஹ்திசாபம் இருக்கணும். அப்படி நோன்பு நோற்றால் தான் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் நம்ம காலையில் எழும்பி ஃபஜ்ரில் வந்து நம்ம நியத்து வச்சு நோன்பு பிடிக்கிறோம், மாலை வரைக்கும் மகரிப் வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறோம் என்றால் அது மட்டும் செஞ்சால் போதாது. அந்த 13-14 மணித்தியாலங்களில் நம்முடைய நாவு சும்மா இருக்குமா? நம்முடைய கண்கள் சும்மா இருக்குமா? நம்முடைய காதுகள் சும்மா இருக்குமா? அதை நம்ம ஒரு முஹாசபா சுய பரிசோதனை செய்யணும். வீணான பேச்சுக்கள், புறம் பேசுறது, அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவது, வீணான விஷயங்களை பார்ப்பது, வீணான விடயங்களை, ஹராமான விடயங்களை கேட்பது, இதெல்லாம் நம்முடைய நோன்புடைய உயிரோட்டத்தை, ரூஹானியத்தை அப்படியே பாழாக்கிவிடும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க பாருங்க, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ். சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, முஃப்லிஸ் என்று சொன்னா யாரு? திவாலானவர், வங்குரோத்துக்காரர், எதுவும் இல்லாதவர் யாருன்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், உலகத்தில் யாருக்கு சொத்து செல்வங்கள் இல்லையோ, பண வசதிகள் இல்லையோ, அவர்தான் திவாலானவர், எதுவும் இல்லாதவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க நினைப்பது போன்று உலகத்திலே பண வசதி வாய்ப்பு இல்லாதவர் திவாலானவர் அல்ல. நாளை மறுமையில் ஒருவர் வருவார், அல்லது பல மக்கள் வருவாங்க. எப்படி தெரியுமா? பிஸ்ஸலாத்தின், தொழுகையுடைய நன்மைகளுடன் வருவார்கள், அதிகமாக தொழுதிருப்பார்கள். அதே போன்று வசியாமின், அதிகமாக நோன்பு நோட்டிருப்பார்கள், நோன்புடைய நன்மையுடன் வருவார்கள். வஸகாத்தின், ஜகாத்து சதக்காவுடைய நன்மைகளுடன் வருவார்கள். ஆனால் இவ்வளோ நன்மையோட வந்து எங்கே போகணும் சொல்லுங்க? அவர் சொர்க்கத்துக்கு தான் போகணும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மாற்றமாக சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? இவ்வளவு ஜகாத்து சதக்கா சியாம் தொழுகை நன்மையுடன் வந்தும், பல இபாதத்து நன்மைகள் வந்தும், ஆனால் இவருடைய நாவை கட்டுப்படுத்திருக்க மாட்டார், இவருடைய உறுப்புகளை கட்டுப்படுத்திருக்க மாட்டார். அவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசியிருப்பார், அடுத்தவரை பற்றி குறை பேசியிருப்பார், அவர்களை பற்றி அவதூறு பேசியிருப்பார், அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரித்திருப்பார், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்திருப்பார். அப்போ உறுப்புகளை பாதுகாத்திருக்க மாட்டார். அதனால என்ன செய்யப்படுமா? இவரால் பாதிக்கப்பட்டவர்கள், இவருடைய பேச்சுக்களால் பாதிக்கப்பட்டவர்கள், இவருடைய நடத்தைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், இவருடைய செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து அல்லாஹ்ட்ட வந்து நிற்பாங்க. யா அல்லாஹ், என்னை பற்றி இவர் புறம் பேசிட்டாரு, என்னை பற்றி இவர் அவதூறு பேசிட்டாரு, எனக்கு இவர் அநியாயம் செஞ்சிட்டாரு, என்னுடைய சொத்துக்கள் இவர் அபகரிச்சிட்டாரு, இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடாத. அப்போ நாளைக்கு மறுமையில் நம்முடைய பணங்கள் ஈடாக கொடுக்க முடியுமா? நாளைக்கு தீர்ப்பென்பதே ஹசனாத் சய்யாத், இதை வச்சுத்தான் நன்மைகள் தீமைகள், இதை வச்சு தான் முடிவு செய்யப்படும். என்ன செய்யப்படும்? இவருடைய தொழுகையுடைய நன்மை, இவருடைய நோன்புடைய நன்மை, இவருடைய ஜக்காத்துடைய நன்மை, இவருடைய ஹஜ், எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்படும். திரும்ப இவருடைய நாவு சும்மா இருக்காது, இன்னும் நிறைய பேசியிருப்பார், இன்னும் பல அநியாயங்கள் செய்திருப்பார், இன்னும் நிறைய மக்கள் வருவாங்க. இப்போ எல்லா நன்மைகளும் முடிஞ்சிடும். திரும்ப என்ன செய்யப்படும் தெரியுமா? அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் இவருடைய தலையில் சுமத்தாட்டப்படும். ஃபத்துரிஹ ஃபின்னார், நரகத்திலே தூக்கி வீசப்படுவார். இவர்தான் அல் முஃப்லிஸ், திவாலானவர், வங்குரோத்துக்காரர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும்
நாம் நோக்கக்கூடிய நோன்புடைய இபாதத்தாக இருக்கலாம், 5 நேரம் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கலாம், உஃபரியான வணக்கங்களாக இருக்கலாம். எல்லா நன்மைகளையும் நம்ம ஆர்வமாக செய்யணும். அந்த நன்மைகளையும் பாதுகாக்கவும் வேண்டும். அந்த நன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கண்கள், நம்முடைய நாவு, நம்முடைய செவிப்புலன், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ரமதான் மாதத்திலே நாம் அனைவரும் உயிரோட்டமாக ரூஹானியத்தான நோன்புகள் ஏனைய வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹ்வுடைய அருள்களை நன்மைகளை நாம் அடைந்து கொள்வோம். எல்லாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது முக்கியமான ஒரு நினைவூட்டல் என்னன்னு சொன்னால், அதாவது நம்முடைய தமிழ் பேசக்கூடிய மக்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் வராங்க, கடைசிக்கு கொஞ்சம் நீங்கள் வாரீங்க. குறைஞ்சது ஒரு 4:45 4:50க்கு வந்துட்டீங்கன்னா நம்ம தமிழ் பேச மக்கள் மட்டும் இங்கே இருக்கலாம். ஏற்கனவே 4:30 மணிலேருந்து அங்கே ஃபுல்லாகிடுது, பங்களாதேஷ், உருது எல்லா செக்ஷனும். அதனால் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அடுத்த மொழி மக்களே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கண்டு. இப்போ கடைசிக்கு நம்ம மக்கள் கொஞ்சம் லேட்டாகி வரத்தால்